We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை வாசிக்கப்படும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணத் தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோப், யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதேயன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். வசனம் 7. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டும் இந்த வாய்ப்பில் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நாம் இந்த நேரத்தில் கூட தலை வணங்கி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை மூலமாக இந்த நாளில் கூட ஆண்டவரை நீர் பலப்படுத்தும், வழிநடத்தும், உருவாக்கும். ஆண்டவரே, பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவரே இன்னும் சிறந்த வகையில் அவர்களோட விசுவாசம் உறுதிப்படுத்தப்படவும் ஆண்டவரை உதவி செய்யும். எனக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு, இயேசு சீஷர்களை அனுப்புகிறார். The title of today's message is Jesus sends out the disciples. மார்க் 6ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard it being read from Mark chapter 6 verses 1-13. God desires that He through His Spirit to transform our lives
to be even better than what we can think of or consider. ஆண்டவர் அவரோட ஆவியானவர் மூலமாக நம் வாழ்க்கையை புதுப்பிக்க மட்டுமல்ல, அது இன்னும் சிறந்த வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் வார்த்தை மூலமாக அவர் நம்மை வழிநடத்துகிறார். He guides us through His word to live a life that is not only pleasing to Him but is abundant for ourselves. அவர் வார்த்தை மூலமாக அவருக்கு ஏற்றபடியாக வாழும்படி கூட மட்டுமல்ல அவர் விரும்புவது, ஆனால் நம்மோட வாழ்க்கை செழிப்பாக பூர்ணமாக காணப்பட வேண்டும், அவர் அப்படியாக நம்ம வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் அவர் வார்த்தை மூலமாக நமக்கு அநேக காரியங்களை எடுத்து காட்டுகிறார். That is why God through His word reveals many things to us to be able to lead our lives. In Mark 6, this chapter provides us with an understanding of how Jesus prepared His disciples for the task that was ahead. இந்த 6ஆம் அதிகாரத்தில், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களில் இயேசு அவருடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். வருகிற எதிர்காலத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவருக்கு தெரியும் இன்னும் சில நாட்களில் அவர் மரணம் அடைவார், அவர் உபத்திரத்திற்குள் செல்வார், சோதிக்கப்படுவார், அவர் மரித்திடுவார் என்று அவருக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு அவர்களோட சீஷர்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் இருக்கிறது என்று குறித்து அவர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். Jesus knows that soon he will encounter persecution, torture, and will be crucified. He knew that. And so he was preparing his disciples for what they would encounter after his death. அவரோட மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் எதை சந்திப்பார்கள், எப்படியாக கருதப்படுவார்கள் என்று அந்த சூழ்நிலைகள் உணர்ந்து கொள்ள அவர்களை அனுப்புகிறார். So he sends them out on a short trip, what these days we would call a mission trip, a short mission trip. He sends them out 2 by 2. அவர்களை 2 பேர்களாக அவர்களை அனுப்புகிறார். ஏன் 2 பேர்கள்? Why in twos? ஏனென்றால் firstly it is for companionship. It is good when you go in twos because then you can encourage one another, strengthen one another. 2 பேர்கள் என்று ஏன் அங்கே இரண்டாக ஏன் அனுப்புகிறார் என்றால் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தவும் ஆறுதல் கொடுக்கவும் பலனடையவும் இருக்கும்படியாக 2 பேர்களாக அனுப்புகிறார். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போம் என்றால் 2 பேர்களோட சாட்சி இன்னும் உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. And if you look in the Old Testament, it is said that the testimony of truth is stronger, is more true, will be accepted better. And so he sends them into. அதனால் அவர்கள் 2 பேர்களாக அவர் அனுப்புகிறார். To proclaim repentance among the people. ஜனங்கள் மன திரும்ப வேண்டும் என்ற அந்த செய்தியுடன் அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும். ஆண்டவரோட ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதனால் மனம் திரும்புகள் என்ற அந்த செய்தியை பிரசங்கிக்க அவர்களை அனுப்புகிறார். He is sending them out to declare that the kingdom of God is at hand and therefore it's time to repent. And so that with that message he sends them. So what is it that we can learn from this passage? அதனால் இந்த பகுதியில் இந்த வசனங்கள் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளக்கூடும்? There are many principles that we can learn, but today I want to highlight 3 to you. இங்கே அநேக கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது, ஆனால் இந்த நாளில் 3 காரியங்கள் முக்கியமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு அந்த சீஷர்களை அனுப்பி அவர்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், ஆண்டவர் மேல் முழுமையாக நம்பிக்கையாக இருக்கணும் என்று விரும்பி அவர் இப்படியாக சொல்கிறார். In Mark 6:8-9, the first thing we see is that he sends them out. Jesus sends them out in twos so that they will learn to trust in God, in God for everything. And it says in Mark chapter 6 verse
8 to 9, மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 9 இப்படியாக சொல்கிறது. He charged them to take nothing for their journey except a staff, no bread, no bag, no money in the belts, but to wear sandals and not put on 2 tunics. வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். He told them to take nothing on their journey, no bread, no food for themselves, no preparation of food, no bags, no money. அவர்கள் வழிக்கு பையையாகிலும் அப்பத்தை ஆகிலும் காசை ஆகிலும் எடுத்து போக வேண்டாம் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். Not to put on 2 tunics, 2 அங்கிகை தரிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். Why 2 tunics? In those days, because it can be cold in the night, so they will wear 1 tunic, but in the night time, because it will be very cold, they will wear a second tunic. அந்த காலங்களில் அவர்கள் ஒரு அங்கி போட்டிருப்பார்கள். ஆனால் இரவு நேரத்தில் அதிகமாக குளிராக இருக்கும் என்று அவர்கள் 2ஆம் அங்கியை போடுவார்கள். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், அந்த 2ஆம் அங்கியையும் எடுத்து போகாதீர்கள். But Jesus is telling them, don't take the second tunic. Why he is saying that is because he believes that wherever they stay, they will be provided for. அவர்களுக்கு ஏன் எப்படி சொல்கிறார் என்றால், அவர்கள் எங்கு தங்குகிறார்களோ அந்த இடத்தில் அவர்களோட தேவைகள் சந்திக்கப்படும் என்று. அதனால் அவர்கள் குறைந்த பொருள்களோடு போக வேண்டும் என்று அவர்களை அனுப்புகிறார். So that they must travel light, and so he sends them without all these things. They had to trust the Lord for everything. So ஆண்டவரை அவர்கள் சார்ந்து இருக்கணும், ஆண்டவர் மேல் அவர்கள் நம்பி இருக்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்களை இப்படியாக அனுப்புகிறார். If the preacher doesn't trust God, how then can he tell others to trust God? இவர்கள் போகிறவர்கள் இவர்கள் ஆண்டவரை சார்ந்து நம்பி இருக்கவில்லை என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்லக்கூடும், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருங்கள், ஆண்டவரை நம்பி இருங்கள் என்று. The second thing that we see in this passage is that when they were sent, Jesus knew that they will encounter unbelief, opposition, resistance, and even suffering. இயேசு அறிந்திருந்தார் இவர்களை அனுப்பும் போது இவர்கள் அவ்விசுவாசமும் எதிர்ப்பும் சோதனைகளுக்குள்ளும் இவர்கள் கடந்து செல்வார்கள், அனுபவிப்பார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். Jesus was actually sending them out to not only know this but experience these conditions. இந்த சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று, அவர்கள் உணர வேண்டும் என்று, அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை அனுப்புகிறார். இயேசு தம்மைத்தானே அவர் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்தித்தவராக இருக்கிறார். Jesus himself experienced this unbelief, opposition and resistance from the people of his own community. அவருடைய சொந்த சமுதாயத்திற்குள், அவருடைய சொந்த கிராமத்துக்குள் தங்கி வளர்ந்து வந்த இடத்துக்குள் இப்படியாக எதிர்ப்புகள் இயேசு சந்தித்தார். அதை நாம் மார்க் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தில் வாசிப்பதை கேட்போம். We can read that in Mark chapter 6 verse 2 and 3, and it says, "And on the Sabbath he began to teach in the synagogue, and many who heard him were astonished, saying, Where did this man get these things? What is the wisdom given to him? How are such mighty works done by his hands? Is not this the carpenter, the son of Mary, and the brother of James and Joseph and Judas and Simon? And are not his sisters here with us?" And they took offense at him. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது?
இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடரலடைந்தார்கள். அவரோட சொந்த நகரத்தில் இயேசு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் சந்திக்கிறார். அவர்கள் நம்ப முடியவில்லை, இவர் இப்படியாக வார்த்தையில் வல்லமையாகவும் செயலில் வல்லமையாகவும் இருக்கிறார் என்று. In his hometown, Jesus faced a crowd that wondered how he became so powerful in both words and works. Jesus left Nazareth as a craftsman, but now he is coming back with a group of disciples and doing these wonders. அவர் ஒரு தச்சனாக இருந்து அவர் சென்றாரு. ஆனா இப்ப சீஷர்களோட இந்த அநேக காரியங்களை செய்கிறாரு. இவர் யார் இவர் அப்படின்று கேள்விகள் எழும்பியது. It isn't hard to see how the Nazareth locals would wonder what happened to Jesus. இவருக்கு என்ன நடந்து விட்டது, இவர் இப்படி வந்தார் என்று அவர்களோட உள்ளங்களில் எழும்புகிற இந்த கேள்விகளுக்கு நாம் ஆச்சரியப்படக்கூடாது. But they were offended at him. ஆனா அவர்களோ அவர் மேல் இடரல் அடைந்தார்கள். Why they were offended is because we already know him. We know his brothers. We know his sisters. So how could it be that he has become like this? ஏன் அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்றால், அவரை பற்றி தான் நமக்கு எல்லாம் தெரியுமே. அவர் தானே நம்மோடு வளர்ந்து வந்தார். அவரோட சகோதரிகளை நாம் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்கையில் இவர் எப்படியாக இந்த நிலைமையில் வந்தார் என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. They could not believe so. So Jesus was sending out these disciples knowing that they have already experienced such opposition and rejection when they were with him. இயேசு அறிந்திருக்கார், அவரோடு அந்த சீஷருக்கு இருக்கும்போது அவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் அவர்கள் சந்தித்து பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் அனுபவம் பட்டிருக்கார்கள். ஆனா இந்த நேரத்திலோ அவர்கள் சொந்தமாக சந்திக்க வேண்டும், சொந்தமாக அவர்கள் அந்த பயணத்தில் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனுப்புகிறார். And so they experienced all this when they were with him. But now Jesus is sending them out on their own. So they will experience such conditions on their own. So and because they were offended, Jesus in his own town could not do many miracles. அவர் இயேசு அப்படியாக அவர்கள் எதிர்ப்பு கொடுத்தனால் அவரோட சொந்த கிராமங்களில் அவர் அநேக ஊழியங்கள் செய்ய முடியாமல் அவர் அநேக இடத்தில் சென்று ஊழியம் செய்தார். ஸோ அவர் இந்த சீஷர்களை இந்த மாதிரி நிலைமைகளை அறிந்து கொள்ளணும் என்று அவர்களை அனுப்புகிறார். So Jesus sends them out because of in his own hometown, because of the unbelief, he could not do many miracles. He could not do many wonders. And so he did it in many other places. And so Jesus wanted his disciples to experience such a thing. And so he sends them out. He did not send them out to change people's mind. ஜனங்களோட சிந்தனையை மாற்றணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அனுப்பவில்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரோட ராஜ்யம் சமயமாக இருக்குது என்று அந்த செய்தியை பிரசங்கிக்க அனுப்பினார். He did not send them out to change people's mind, but why he sent them was to present the message that the kingdom of God was at hand. And if they did not receive it, they didn't receive it. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டியதான், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நிலைமை. ஆனால் அவர்கள் இடத்தில் என்ன சொன்னார் என்றால், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் கால்களில் உள்ள தூசியை கூட உதறிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னார். And so he told them that if they do not accept them, then shake the very dust from your feet and leave. Leave them in the condition as they are. In those days, இந்த உதறிவிட்டு போங்கள் என்று சொன்ன இந்த காரியம்
இது ஒரு கோபத்திலேயோ ஒரு எரிச்சலிலேயோ செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அந்த காலங்களில் யூதர் ஜனங்கள் அவர்கள் புறஜாதியோட தேசத்துக்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள் கூறும்போது அந்த எல்லையில் நின்று அந்த தேசத்தோட தூசியை அவர்களோட காலிலிருந்து உடுப்பிலிருந்து அவர்கள் உதறி விடுவார்கள். Jesus was not telling them to shake out the dust from their feet out of anger or hardened heart, but he was telling them because in those days the custom in Israel was that the Jewish people, when they went into an Gentile country or city, and when they returned back to Israel, at the borders, they will shake off the dust and from their feet and from their clothes as a gesture that we do not want to take anything from your city with us. உங்களோட தேசத்திலிருந்து நாங்கள் எதுவும் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்று எடுத்துக்காட்ட அவர்கள் உதறி விடுவார்கள். So when Jesus told them to shake off the dust, he was basically telling them to treat these Jewish people as if they were Gentiles. அந்த இயேசு அவர்கள் அந்த உதறி விடுங்கள் என்று சொல்லும் போது அவர் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், இந்த யூத ஜனங்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவர்களை புறஜாதி போலாக கதற எண்ணும்படியாக அவர் எடுத்து சொன்னார். சில நேரங்களில் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் போகும்போது கூட எதிர்ப்புகள் மட்டுமில்லை, நம்மதில் சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் கூட இருக்கக்கூடும். When one is sent to share God's message, at times not only opposition, but there can be sufferings that can be experienced. And that's what Paul experienced in his life. அதுதான் பவுலானவர் அவர் வாழ்க்கையில் சந்தித்தார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8-10 வரை வாசிப்பதை கேட்போமாக. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Paul says he's suffering and pleaded with God to take it away. பவுலானவர் சொல்றார், நான் இங்க வேதனையில் இருந்தேன், ஆண்டவர் இடத்தில் 3 தரம் நான் கேட்டேன் இதை எடுத்து விடுகிறேன் என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். But the response that God gave was that my grace is sufficient for you. And so he says, I will boast. அதனால் அவர் சொல்கிறார், நான் பெருமை பாராட்டுவேன், நான் பலவீனமாக இருந்தாலும் நான் பலமாக இருக்கிறேன். For when I am weak, then I am strong, because God is the one who sustains his dependence and his trust is on God. அவரோட நம்பிக்கையும் அவரோட பலனும் ஆண்டவர் மேல் அவர் சார்ந்திருந்தார். 3வது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், the third thing that we see is that the disciples were sent and did what they were commanded to do. 3வதாக நாம் பார்க்கிறோம், அந்த சீஷர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் கட்டளை இடப்பட்ட பிரகாரம் அவர்கள் செய்தார்கள். அனுப்பப்பட்டார்கள். They were sent. They did not decide to pack up one day and say, we will go and share the message to everybody. அவர்கள் சொந்தமாக ஒரு முடிவு எடுத்து அவர்கள் அந்த பயணத்தில் போகவில்லை. ஆனால் இயேசுவினால் அனுப்பப்பட்டார்கள். They were sent by Jesus. And then they went out because they were commanded to go. They went out. அவர்களுக்கு கட்டளை கொடுக்க பிரகாரம் அவர்கள் சென்றார்கள். They did it. We can hear. நம்ம ஆண்டவரோட சத்தத்தை அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அது பிரகாரம் நம்ம செய்யவில்லை என்றால் நாம் சில காரியங்களை இழந்து விடுவோம். We can keep hearing God telling us
to do this, commanding us to do this, prompting us to do this. But if we don't do it, then we would have lost something. But they went out and they preached. அவர்கள் சென்று அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள். To preach simply means to proclaim. அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள் என்றால் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து. And it was on a one-to-one basis. ஒருவருக்கு ஒருவராக அவர்கள் எடுத்து சொன்னார்கள் இயேசு என்ன செய்தார் என்று. What Jesus was doing and what God was doing. And so Jesus sent out his disciples to do the same things that he did. அவர் செய்தது தான் இயேசு அந்த சீஷர்களை செய்ய சொல்லி அனுப்பினார். He told them to preach, heal the sick and free people from demonic possession. அவர்களுக்கு பிரசங்கிக்கவும் குணமாக்குதலை கொடுக்கவும் அசுத்த ஆவி கட்டுகளிலிருந்து விடுவிக்கவும் அவர்களை அனுப்பினார். And அதுதான் இயேசுவும் செய்தார். That's what Jesus did. And through their work, அவர்களோட செயல்கள் மூலமாக இயேசுவோட நாமம் இன்னும் அநேக இடங்களில் பரவி அநேகர் இன்னும் தெரிந்து கொண்டார்கள். And because they did what they were told to do, the name of Jesus and God's word spread to many areas and many came to know that, including King Herod, which we read in Mark 6:14. Mark 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக வாசிப்பதை கேட்போமாக. அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இயேசு அநேக இடங்களுக்கு அந்த மாதிரி போய் செய்யவில்லை. ஆனால் சீஷர்கள் போய் செய்யும் போது அந்த செய்தி ஏரோது ராஜாவுக்கு சென்று அவர் நினைத்தார் ஞானஸ்தான யோவான் தான் மீண்டுமாக வந்து விட்டார் என்று. As Jesus sent them out to places that he was not going to go to, he didn't go with them. But when they went and they did the works that they did, the news of what they did and the miracles that they did, the healings and the deliverances, all these news reached many people, including Herod, who thought that John the Baptist has risen again. And so the new good news of God spread to many areas. அப்படியாக இருக்கையில் அவர்கள் அநேக இடங்கள் சென்று திரும்பி வந்தார்கள். And so we see that when Jesus sent, he sent them with a purpose. அவர்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிக்கோளோடு கூட அந்த சீஷர்களை அனுப்பினார். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஆண்டவர் மேல் சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எதிர்ப்புகளும் அவர்கள் உபத்திரங்களும் சோதனைகளும் சந்திக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க கற்றுக்கொண்டார்கள். When Jesus sent them, he sent them to send a good message. But as they spread the message, they also learned to depend on God. They also learned to experience unbelief, opposition, and resistance, including sufferings and hardship, and how to overcome this. They also learned that when they receive and give, they will grow in the faith. அவர்களும் அறிந்து கொண்டார்கள், ஆண்டவரிடத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களோட விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். And so this day God is encouraging you to share about him to those around you. And then அதில் கூட ஆண்டவரோட வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்ள, ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையாக வாழ, அவரை சார்ந்து இருக்க இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. These words encourage us to depend on God, on everything that we need to be able to overcome unbelief and opposition and resistance, because God is with us. And that when we receive from God and when we share it to people around us, that we will be blessed even further and that our faith will grow. நம்ம மற்றவர்கள் மத்தியில் பகிர்ந்து போது நம்மளோட விசுவாசம் வளரும், நம்ம இன்னும் அதிகமாக
ஆசீர்வதிக்கப்படுவோம். And so God today desires that you will also be a source of His message. ஆண்டவர் இந்த நாளில் வாஞ்சிக்கிறார், நீங்களும் அவருடைய நற்செய்திக்கு ஒரு வழியாக இருப்பீர்கள், ஒரு கருவியாக இருப்பீர்கள் என்று அவர் விரும்புகிறார். Perhaps you are facing a challenge or a struggle that prevents you or hinders you from meeting people and going out. ஒருவேளை உங்களோட சூழ்நிலை, உங்களோட நிலைமை உங்களுக்கு மற்றவர்களை சந்திக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கேயே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். But wherever you are, God will use in that place to glorify His name. அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மை பயன்படுத்துவார். When we depend on Him, we trust on Him and we rely on Him, God then uses us for His glory. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாள் மூலம் இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு எடுத்து காட்டின காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். Father, we want to just thank you for encouraging us through your words. Your word shows that we are not alone. நாம் தனியாக இல்லை ஆண்டவரே. நாங்கள் எங்கே சென்றாலும் நீர் எங்களோடு வருகிற தேவனாக இருக்கிறீர் என்ற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you that we are not alone, that wherever we go, that you come along with us and that you help us to overcome the hurdles and challenges that are in front of us. நம் முன்பாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் தடைகளும் எதிர்ப்புகளும் மேற்கொள்ள நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்ற இந்த நாளில் உறுதிப்படுத்தினதாக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தில் வளரவும் அவர்கள் சூழ்நிலைகள் மாறப்படவும் நீர் வழிநடத்தும் ஐயா. Lord, help them to overcome the challenges. May the conditions that they are in change so that they continue to grow in you and be strengthened in you, Lord. May your love cover them up. உம்மை அன்பானது அவர்களை நிரப்ப இந்த நாளில் வழி நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. We pray these all in the most precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.